வணக்கம், என் பேர் அன்பர். நான் உங்களுக்கு இப்போ ஸ்பேர்ஸ் அண்ட் சர்வீஸ் சாஃப்ட்வேரோட டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ண போகிறேன். இந்த சாஃப்ட்வேரில் சர்வீஸும் ஸ்பேர்ஸும் ஒரே மாடியூலில் நாங்கள் டெவலப் பண்ணிக்கிறோம். இதில் சில பேசிக் திங்ஸை இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு திங் டேக்ஸ் மாஸ்டர். இதில் தான் நம்ம பேசிக்காக டேக்ஸ் எல்லாமே டிஃபைன் பண்ண போகிறோம். நமக்கு 2 டைப் ஆஃப் டேக்ஸஸ் வருது. ஒன்று வேட்டு, அதுக்கப்புறம் சர்வீஸ் டேக்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைண்டை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு என்னென்ன டேக்ஸ் நமக்கு இருக்குங்கிறத சொல்லிடும். இதில் 14.5% வேட்டு, நமக்கு டேக்ஸபிள் அவுட்புட் வேட் அட் 14.5% வரும். புதுசாக ஏதாவது டேக்ஸ் இருந்தோம்னா நம்ம ஆடை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம டேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரெண்டாவது டேக்ஸ் ஐட்டம் மாஸ்டர். ஐட்டம் மாஸ்டரில் பார்த்திங்கன்னா நம்ம இதில் தான் ஸ்பேர் பார்ட்ஸும் கிரியேட் பண்ண போகிறோம், லேபரையும் கிரியேட் பண்ண போகிறோம். லேபருங்கிறதுக்கு சர்வீஸ் டேக்ஸ் வரும், ஸ்பேர் பார்ட்ஸுக்கு வேட் வரும். எக்ஸாம்பிள், இதில் ஒரு ஃபைன் பண்ணோம்னா நமக்கு ஒரு பார்ட்ஸ் எடுக்கிறோம். இது ஸ்பேர் பார்ட்ஸ். ஸ்பேர் பார்ட்ஸ் எடுத்தோம்னா இதுதான் பார்ட் நம்பர், பார்ட் நேமு, ப்ராடக்ட் குரூப் கோடு, டேக்ஸ் கோடு, எம்ஆர்பி நம்ம அதுக்கப்புறம் எம்ஆர்பிக்கு லிஸ்டட். இது பேசிக் பிஃபோர் டேக்ஸ் ரேட் இதில் அப்டேட் ஆகிடும். மற்றபடி காஸ்ட் ரேட் ஆட்டோமேட்டிக்காக பர்ச்சேஸ் பண்ணும்போது அப்டேட் ஆகிடும். மற்ற எந்த இதுவுமே நம்மளாம் டிஃபால்ட்டாக ஸ்டோர் ஆகிடும். ரெண்டு இடத்துல சேவ் பண்ணலாம். இது லேபர் நம்ம செக் பண்ணால் எக்ஸாம்பிள் லேபர் ஓவர் ஆயில். ஸோ இதில் லேபர் கோடுன்னு வந்துடும். அப்புறம் லேபர் டேக்ஸ் B%. நம்ம வேணால் எம்ஆர்பி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணாமல் விட்டுக்கலாம். நம்ம இது பேசிக்காக நம்ம ஸ்டே பண்ணுறது எப்படி ஒரு ஐட்டம் மாஸ்டர் க்ரியேட் பண்ணுறது, அப்புறம் லேபர் மாஸ்டர் க்ரியேட் பண்ணுறது. நார்மலாக நாங்கள் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ அதுக்கப்புறம் சில நிறைய மாஸ்டர்ஸ் இருக்குது. கஸ்டமர் மாஸ்டர். இந்த கஸ்டமர் மாஸ்டரோட பர்பஸ் நம்ம கிரெடிட் யாராவது கொடுத்தோம்னா அவங்களுக்கு க்ரியேட் பண்ணுறது. அதில் புதுசாக நம்ம கஸ்டமர் மாஸ்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். சப்ளையருங்கிறது நம்ம யார்கிட்டலாம் பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அவங்கள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணது தான் சப்ளையர். இதில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம், லோக்கல் ஆர் அவுட் சைடுன்னு இருக்கும். இந்த லோக்கல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடுக்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணால் அது லோக்கல். அதே இது நம்ம அதர் ஸ்டேட்லேருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணால் அது ஓன் நமக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ இது நம்ம இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய மாஸ்டர்ஸ் நமக்கு இருக்கும். ப்ராடக்ட் குரூப் மாஸ்டர், கஸ்டமர் டைப் மாஸ்டர், ஏரியா மாஸ்டர், வெஹிக்கிள் கேட்டகரி மாஸ்டர், கம்ப்ளைண்ட் எல்எம்பி, இது மாதிரி நிறைய மாஸ்டர்ஸ் இருக்கும். இது ஒவ்வொரு மாஸ்டரும் நம்ம எங்கெங்கே தேவை அங்கே ஒர்க் பண்ண முடியும். அதுக்கப்புறம் என்ட்ரிஸில் பார்த்திங்கன்னா கவுண்டர் சேல்ஸ் பில்லிங். நம்ம ஒர்க் பண்ண போகிறது கவுண்டர் சேல்ஸ் பில்லிங் தான். இது டேரெக்டாக கஸ்டமர் நம்மகிட்ட வாங்கிட்டு போகும்போது நம்ம க்ரியேட் பண்ணுறது. இதில் ஆடை கிளிக் கவுண்டர் சேல்ஸ் பில்லிங்கில் ஆடை கிளிக் பண்ணிவிட்டு பில் நம்பர், பில் டேட் வந்துடும். பில் டேட் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக டே இந்த ப்ராசஸ் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். எந்த மெக்கானிக் கோடு, கஸ்டமர் கேஷாக கிரெடிட்டாக யார் வாங்கியிருக்கா அவங்க நேம், ஏதாவது நேம் இருந்தோம்னா நம்ம அவங்க நேமை போட்டுக்கலாம். இல்லைன்னா என்ட்ரிஸ்ட்டு பேசிக்காக என்ன வண்டின்னு சொல்லிவிட்டு என்ன பார்ட் நம்பர் நம்ம கொடுக்க போகிறோம். எக்ஸாம்பிள், ஒரு பார்ட் நம்பர் எடுத்துக்கிறோம், செலக்ட் பண்ணி இந்த பார்ட் நம்பருக்கு பேசிக் ரேட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். டீங்கிறது நம்ம அதர் ஸ்டேட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணணும். குவான்டிட்டி கொடுக்குறோம். குவான்டிட்டி கொடுத்து சேவ் பண்ணும்போது டிஸ்கவுண்ட் ஆட்டோமேட்டிக்காக நம்ம டிஸ்கவுண்ட் தான் டிஸ்கவுண்ட் கொடுப்போம். நம்ம டிஸ்கவுண்ட் வராது. ஸோ 291 rupees, எம்ஆர்பி 291, இதுவும் 291 சேவ் பண்ணிடணும். திருப்பி ஒரு தடவை இது கேட்கும். இது ஒவ்வொரு நாளைக்கு ஒரு தடவை கேட்கும். அதுக்கப்புறம் பில் நம்பர், இது நார்மலாக பில்லிங் பாயிண்ட். பில் நம்பர் என்ன, டேக்ஸிபிள் எவ்வளோ, டேக்ஸிபிள் ஒன்று, டோட்டல் எம்ஆர்பி நமக்கு பேசிக். இதுதான் ஜென்ரலாக கவுண்டர் சேல்ஸ் பில் பண்ணுறது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு திருப்பி ரீபிரிண்ட் எடுக்கும். பிரிண்டை கிளிக் பண்ணணும், பில் நம்பர் திருப்பி ஜென்ரேட் பண்ண போதும். திருப்பி நம்ம பில் நம்பரை கொடுத்து திருப்பி நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ டீலர் பில்லிங் ஹோல்சேல் பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படும். அட்ஜஸ்ட்மெண்ட், ஏதாவது ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணணும்னா நம்ம அதை ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட் மூலயமா நம்ம ஸ்டாக் இன்க்ரீஸ் பண்ணுறதோ டிக்ரீஸ் பண்ணுறதோ நம்ம பண்ணிக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒர்க் ஷாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். எப்படின்னா ஃபஸ்ட்டு வண்டி வந்தாலே நம்ம வெஹிக்கிள் ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணணும். ஒரு வண்டிக்கு வண்டி நம்பர் என்ன, TN72 1234 ஒரு நம்பர் கிரியேட் பண்ணணும். இவருக்கு என்ன வண்டியில் வர்றாரு, ஃப்ளைட்டில் வர்றாரு, நம்பர், பேர். நார்மலாக இந்த ஒர்க் ஷாப் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க வெஹிக்கிள் சேல்ஸ் பில் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகும்.
நம்ம அது இல்லாமல் புதுசாக நம்மகிட்ட வைக்காத வண்டி ஏதாவது வந்தாலும் நம்ம இதை கிரியேட் பண்ணணும். நம்ம கிரியேட் பண்ணிவிட்டு ஜாப் கார்டை ஒரே ஒரு விட கிரியேட் பண்ணால் போதும், செகண்ட் ஹேண்ட் தேவையில்லை. தென் ஜாப் கார்டு வரணும். ஜாப் கார்டு வந்து நம்ம கார்டு வச்சுருக்கோம், ஜேசி கார்டு நம்பர் 1 ஒரு கார்டு நம்பர் கொடுத்தாச்சு. கார்டு இன்க்ரீஸ் ஆகுது, என்ன வண்டி, ஸோ TN72 இருந்ததுன்னா தென் ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம கிலோமீட்டர் ஓடி இருக்குது, கிலோமீட்டர் வந்து 2000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. பேட்டரி நம்பர், கூப்பன் நம்பர், ஒர்க் கோடு, என்ன மாதிரி ஒர்க் கோடு வராது, அவருக்கு ஃப்ரீ சர்வீஸ்க்கு வராது, ஃபஸ்ட்டு ஃப்ரீ சர்வீஸ்க்கு வராது. தென் மெக்கானிக் யார் அட்டன் பண்ணாங்க, சூப்பர்வைசர் யார் அட்டன் பண்ணாங்கிற டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணோன்னே கம்ப்ளைண்ட் ஏதாவது இருக்கா, பிரேக் பிடிக்க ப்ராப்ளம், கிளச் ஹார்ட், இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் நம்ம நிறைய கம்ப்ளைண்ட் ஃபீட் பண்ணிக்கலாம். கம்ப்ளைண்ட் ஃபீட் பண்ணி சேவ் பண்ணால் ஜாப் கார்டு ஓப்பன் வந்து சேவ் ஆகிடும். 98765 ஜாப் கார்டு நம்பர். இப்போ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஜாப் கார்டு ஓப்பன் பண்ணுவோம். இந்த ஜாப் கார்டு ஒர்க் நடந்துகிட்ருக்கும். ஒர்க் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன ஸ்பேர் பார்ட்ஸ் இஷ்யூ பண்ணுவோம். ஸ்பேர் பார்ட்ஸ் இஷ்யூ பண்ணும்போது என்ன நம்ம ஸ்பேர் பார்ட்ஸ் நம்ம போட போகிறோம், ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் நம்ம கொடுக்குறோம். இந்த வண்டிக்கு ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் நம்ம இஷ்யூ பண்ணுறோம். நம்ம இஷ்யூ பண்ண டேட் எல்லாம் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம லேபர் போடுறோம். ஜென்ரல் லேபர் ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவோம். இது பண்ணி முடித்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம வந்து சேவ் கொடுத்தோம்னா வண்டி ரெடி ஆகிடுச்சான்னு கேட்கும். இப்போ எஸ் கொடுத்தோம்னா ரெடி டேட் டிஸ்பிளே ஆகிடும். இதுக்கு மேலே வந்து இந்த ஜாப் கார்டுக்கு வந்து நம்ம ஃபர்தராக எந்த பார்ட்ஸும் நம்ம இஷ்யூ பண்ண முடியாது. ஸோ கஸ்டமர் வந்த உடனே நம்ம என்ன பண்ணோம், டேரெக்டாக ஜாப் கார்டு பில்லிங் போய்டுறோம். ஜாப் கார்டு பில்லிங் போய்ட்டு ஆடை கிளிக் பண்ணி சேம் நம்பர் கொடுத்தோம்னா ஜேசி என்ன நம்பருக்கு ஜாப் கார்டு நம்பர் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம டோட்டல் அமௌண்ட் இங்கே வந்துடும். இப்போ மெக்கானிக் கோட் வந்து கம்பல்சரி ஆகிடும். நீங்கள் ஜஸ்ட்டு என்ட்ரு அடிச்சினாவே ஹெல்ப் பண்ணும் ஆட்டோமேட்டிக்காக. இதில் பே நம்பர் என்ன ஆட்டோமேட்டிக் ஆல்வேஸ் பே நம்பர் 1 தான். ஃப்ளோர் இன்சார்ஜ் யார் பண்ணுறீங்க, ஏதாவது நெக்ஸ்ட் ஆக்ஷன் நீங்கள் சொல்கிறீங்கன்னா அப்படின்னா அவருக்கு வந்து ஆயில் சேஞ்ச் நெக்ஸ்ட் சர்வீஸ் இதை நம்ம டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணி நம்ம வச்சிட்டோம்னா சேவ் கொடுத்தோன்னா பில்லு ஜென்ரேட் ஆகிடும். இந்த பில்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்தீங்கன்னா பில் நம்பர் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடும். கண்டென்ஸ் மோடாக இது வேணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக திருப்பதி மோட்டார் இது நேம், அட்ரஸ்ஸு, பேர், உங்களுக்கு பார்ட் நம்பர், எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்துடும். என்ன சர்வீஸ் டேக்ஸ் நம்ம வந்து அவுட்புட் 14.5% வந்துடுது, சர்வீஸ் டேக்ஸ் 14% வந்துடுது, சப் டோட்டல் எல்லாம் நெக்ஸ்ட் சர்வீஸ் டியூ அவருக்கு எப்போ வருதுன்னு வந்துடும். கேட் பாஸ்வேர்டு ஜென்ரேட் ஆகும். இது நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்கலாம். திருப்பி ரீபிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு நம்ம திருப்பி பிரிண்ட்டை கிளிக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து பிரிண்டிங் வந்துடும். இதுதான் வந்து ஒர்க் ஷாப்போட பில்லிங் ஃபார்மட். தென் அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக நான் உங்களுக்கு வந்து எப்படி பர்ச்சேஸ் என்ட்ரி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இது பர்ச்சேஸ் என்ட்ரி பண்ணுறதுல இதுதான் பர்ச்சேஸ் என்ட்ரி. நார்மலாக நமக்கு வந்து யமஹா பொறுத்த வரைக்கும் எக்ஸல் ஷீட்லேருந்து நம்ம பர்ச்சேஸ் இன்புட் பண்ணிக்கலாம். அது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லி தந்துடுறேன். எக்ஸல் ஷீட்டு ஃபஸ்ட்டு எப்படி என்ட்ரி போடுறதுன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்காக சீல் நம்பர் 1 ஜென்ரேட் ஆகிடும். இன்வாய்ஸ் நம்பர் நம்ம கொடுத்துக்கலாம். இன்வாய்ஸ் டேட்டு, சப்ளையர் யார்ட்டு நம்ம சப்ளையர் பண்ணுறோம், என்ன எவ்வளோ அமௌண்ட்டுக்கு சப்ளை பண்ணுறோம், ஒரு 9,000 சப்ளை பண்ணுறோம். நம்ம என்ட்ரு ஸ்டே நம்ம டீட்டெயில்ஸ் பண்ணுறோம். இது என்ன பார்ட் நம்பர் கொடுக்க போகிறோம், 6 ஒரு பார்ட் நம்பர் கொடுக்குறோம். எத்தனை குவான்டிட்டி, 10 குவான்டிட்டி வரும். அதுக்கப்புறம் என்ன பார்ட் நம்பர் இருக்கும், இன்னொரு பார்ட் நம்பர் அடிக்கணும், ஒரு 10 குவான்டிட்டி. அதுக்கப்புறம் நம்ம வந்து அப்டேட்டை கிளிக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கவுண்ட் நமக்கு வந்துடும். எவ்வளோ % டிஸ்கவுண்ட் நமக்கு கிடச்சிருக்கணும். இப்போ ஓகே சேவ். ஸோ பர்ச்சேஸ் வந்து உங்களுக்கு சேவ் ஆகிடுச்சு. இந்த பர்ச்சேஸை வந்து நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து பார்த்தோம்னா எம்ஆர்பி கம்பேரிசன் செக் பண்ணி நமக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் இந்த பர்ச்சேஸ்க்கு கிடச்சிருக்கு, ஸோ எல்லாத்துக்குமே எத்தனை % டிஸ்கவுண்ட் கிடச்சிருக்கு அதுதான் நம்ம பார்த்துக்கிறது தான் ஜென்ரலாக வந்து கம்பேரிசன் ரிப்போர்ட்ஸ்னு சொல்லுவோம். இதுக்கப்புறம் வந்து பர்ச்சேஸ் என்ட்ரி உங்களுக்கு ஓவர் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து ஏதாவது எஸ்டிமேஷன் ஒர்க் ஷாப்பில் கேட்டாங்கன்னா நம்ம எஸ்டிமேஷன் கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஓவராலாக வந்து நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது எப்படி பில் போடுறது,
எப்படி ஜாப் கார்டு ஓப்பன் பண்ணுறது, எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து ரிப்போர்ட்ஸ். இப்போ ரிப்போர்ட்ஸில் வந்து நம்ம என்னென்ன ரிப்போர்ட்ஸ் பார்க்கலாம், நிறையா ரிப்போர்ட்ஸ் பார்க்கலாம். சேல்ஸ் ரிப்போர்ட்டு, சேல்ஸ் ஸ்டேட்மெண்ட், டேக்ஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன். இப்போ சேல்ஸ் ரிப்போர்ட்டில் போனீங்கன்னா நம்ம ஆள் கொடுக்கலாம், ரீட்டைல், டீலர், ஒர்க் ஷாப். இப்போ ஆள் கொடுத்தோம்னா நம்ம நீங்கள் என்னென்ன பில் பண்ணிக்கிறோம், ஒரு ரீட்டைல் பில் ஒன்று போட்டு வரோம், ஒரு ஹோல்சேல் இது சர்வீஸ் பில் ஒன்று போட்டு வரோம். ஸோ அவனுடைய எவ்வளோ அமௌண்ட்டு வேட்டு கலெக்ட் ஆகிருக்கு, எவ்வளோ லேபர் கலெக்ட் ஆகிருக்கு, எல்லா டீட்டெயில்ஸும் இந்த இதில் வந்து உங்களுக்கு. இதுக்கப்புறம் வந்து நிறைய ரிப்போர்ட்ஸ் இருக்குது, ஒர்க் ஷாப் ரிப்போர்ட்ஸ் இருக்குது. ஒர்க் ஷாப் இன்றைக்கி எத்தனை வண்டி வந்தது, ஆள் கொடுத்தீங்க, இன்றைக்கி எத்தனை வண்டி வந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். இன்றைக்கி வந்த வண்டியோட டீட்டெயில்ஸ், இன்வோர்டு எவ்வளோ வந்திருக்கு, அவுட்டோட எவ்வளோ ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் வந்து அவங்க ஸ்டாக் ரிப்போர்ட்ஸ் போனீங்கன்னா ஸ்டாக் ரிஜிஸ்டரில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லேபர் எக்ஸாம்பிள் போட்டு க்ளோசிங் செப்பரேட் கொடுத்துட்டு என்ட்ரு அடிச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த ஸ்டாக் ரிப்போர்ட்டை வந்து ஒரு 10 டைப் ஆஃப் ரிப்போர்ட்ஸ் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். ஒவ்வொரு ரிப்போர்ட்ஸுக்கும் ஒவ்வொரு பேராமீட்டரை நீங்கள் சேஞ்ச் பண்ணால் உங்களுக்கு அந்த ரிப்போர்ட்டோட ஃபார்மெட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு இதில் வந்து வேல்யூ காஸ்ட் கொடுக்கலாம், அப்புறம் வந்து எம்ஆர்பியில் எடுக்கலாம், லிஸ்ட்டில் எடுக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரிப்போர்ட்ஸில் நீங்கள் எடுத்து பார்க்கலாம் நீங்கள் அந்த ரிப்போர்ட்டிங் ஃபார்மெட்டோட. இதில் பார்த்தீங்கன்னா டேக்ஸபிள் ஸ்டாக், நான் டேக்ஸபிள் ஸ்டாக் அப்படிங்கிறது அதர் சைட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறது, நான் டேக்ஸ் வந்து லோக்கல்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறது. இதே ரிப்போர்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுக்கணும்னா க்ளோசிங் அனாலிசிஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா ஓப்பனிங், பர்ச்சேஸ், சேல்ஸ், க்ளோசிங் அப்படி ஒரு ரிப்போர்ட்ஸ். 2 டைப்பாக ரிப்போர்ட்ஸ் இருக்கும். ஓப்பனிங் தனியாகவும், பர்ச்சேஸ் எவ்வளோ, சேல்ஸ் எவ்வளோ, க்ளோசிங் எவ்வளோ சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா ஓப்பனிங், பர்ச்சேஸு, சேல்ஸ், க்ளோசிங், இதுதான் வந்து ரிப்போர்ட்ஸ். இது போக நிறையா ரிப்போர்ட்ஸ் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு ரிப்போர்ட்ஸாக நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். டெட் ஸ்டாக் ரிப்போர்ட்ஸ் இருக்குது, ஸ்டாக் லெட்ஜர் இருக்குது. எக்ஸாம்பிள் ஒரே ஒரு பார்ட் நம்பரோட ஸ்டாக் மூவ்மெண்ட்ஸ் நீங்கள் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா இந்த ஸ்டாக் எங்கெங்கெல்லாம் நம்ம மூவ் பண்ணிக்கிறோம் எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஸ்டாக் லெட்ஜர் வந்துடும் உங்களுக்கு. ஸோ எவ்வளோ ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ, பர்ச்சேஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் எவ்வளோ, பர்ச்சேஸ் எவ்வளோ, சேல்ஸ் எவ்வளோ. அதுக்கப்புறம் ஏதாவது இருந்தால் நம்ம ஹவுஸ் கீப்பிங் வச்சுருக்கோம். ஒரு டேட்டாபேஸ் அப்டேட்டு, ஹவுஸ் கீப்பிங் ஐட்டம் இம்போர்ட் பண்ணுறது எல்லாமே டீட்டெயில்ஸ் வந்துடும். இது வந்து உங்களுக்கு சும்மா டெமோ கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது டவுட்ஸ்னால் நம்ம அதை கிளியர் பண்ணிக்கலாம்.